ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோல ஃப்ரீக்வென்சி எப்படி ரன் பண்ணலான்றத பார்க்க போறோம். போன வீடியோல வந்து மீன், மினிமம், மேக்ஸிமம் எப்படி ஒரு டிஸ்கிரிப்டிவ் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் ரன் பண்ணலான்றது சொல்லிக் குடுத்துருக்கேன். ஃபர்ஸ்ட் அந்த வீடியோ பாருங்க. ஏன்னா அந்த வீடியோல தான் நான் எல்லா சார்ஸோட ஓவர் வியூ சொல்லியிருக்கேன். எப்படி வந்து ஒரு ஃபோல்டர் கிரியேட் பண்ணணும், எப்படி லைப்ரரியில இருக்க டேட்டா செட்ட நம்ம வச்சு யூஸ் பண்ணலாம், லைப்ரரியில இருக்க டேட்டா செட்ட எப்படி வந்து நம்மளுடைய இப்போ ரன் பண்ற புரோகிராமிங் கொண்டு வர முடியும். அப்படி எல்லாத்தையுமே நான் அந்த ஃபர்ஸ்ட் வீடியோல சொல்லியிருக்கேன். ஃபர்ஸ்ட் அந்த வீடியோ பார்த்துட்டு நெக்ஸ்ட் இந்த வீடியோக்கு வாங்க. ஏன்னா, இங்க யூஸ் பண்ற டேட்டா செட்ட வந்து நான் ஃபர்ஸ்ட் யூஸ் பண்ண வீடியோல தான் யூஸ் பண்ண சேம் டேட்டா செட் தான் நான் இங்கேயும் யூஸ் பண்ண போறேன். ஸோ, அதனால நீங்க ஃபர்ஸ்ட் இருக்க வீடியோ பாருங்க. செகண்ட் இந்த வீடியோக்கு வாங்க. ஓகேங்களா? ஸோ, இந்த வீடியோல வந்து ஃப்ரீக்வென்சி வந்து எப்படி ரன் பண்ணலான்றத பார்க்க போறோம். ஆல்ரெடி நான் யூஸ் பண்ண டேட்டா செட்ட யூஸ் பண்ண போறேன். ஸோ, ஆல்ரெடி நான் வந்து லைப்ரரியில இருக்க டேட்டா செட்ட நான் இங்க கொண்டு வந்துட்டேன். ஓகேங்களா? என்னோட டேட்டா செட் நேம் வந்து கிளாஸோடைய டீட்டெயில்ஸ் வந்து இருக்கு. கிளாஸ் மீன்ஸ் லைக் நேம், செக்ஸ், ஹைட், வெயிட். ஸோ ஸ்டூடண்ட்ஸோட ஒரு டீட்டெயில்ஸ் இருக்கு. ஸோ அந்த டேட்டா செட்டை தான் நான் இப்போ யூஸ் பண்றேன். ஸோ இந்த டேட்டா செட் எப்படி வந்து நீங்க இங்க இம்ப்ளிமெண்ட் பண்ணணும் அப்படின்னா, நீங்க ஃபர்ஸ்ட் வீடியோ பார்த்தா மட்டும் தான் கண்டிப்பா புரியும். நான் வந்து மேல ஐ பட்டன்ல தரேன் ஃபர்ஸ்ட் வீடியோவ. அத டச் பண்ணி பாருங்க. ஓகேங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் இந்த மாரி புரோகிராமே நான் ஆல்ரெடி ரன் பண்ணிட்டேன். ஸோ ரன் பண்ணி நான் சேவ் பண்ணி வச்சுட்டேன். ஸோ இதே டேட்டா ஷீட்ட வச்சு தான் நான் வந்து அப்கமிங்ஸ் அனலைசிஸும் நான் பண்ண போறேன். ஸோ ஃபுல்லா வீடியோ பாருங்க. மறக்காம நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஓகேங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும்னா, ப்ராக். ப்ராக் மீன்ஸ் ப்ரொசீஜர். அதாவது எனக்கு ப்ரொசீஜரா வேணும்ன்றது தான் இங்க வந்து சார்ஸோடைய அதாவது ஃபங்ஷன் ப்ராக்ன்றது. ஓகேங்களா? ஜஸ்ட் என்டர் குடுத்துருங்க. குடுத்துட்டு எனக்கு வந்து ஃப்ரீக்வென்சி வேணும். ஸோ எஃப்ஆர்இ போட்டோனே ஃப்ரீக்வென்சின்னு வந்துரும். ஓகேங்களா? ஃப்ரீக்வென்சி குடுத்தோனே, அகைன் என்னோட டேட்டா. என் டேட்டா எங்க இருக்கு? என்னோட டேட்டா வந்து கிளாஸ். என் டேட்டா நேம் வந்து கிளாஸ். ஓகேங்களா? செமிகோலன் இருக்கணும். ஏன்னா, ஒரு ஃபங்ஷன் முடியிறப்போ நம்ம வந்து இங்க சார்ஸ்ல மட்டும் செமிகோலன் இருக்கணும். அப்பதான் அந்த ஃபங்ஷன் வந்து முடிஞ்சிச்சுன்னு சார்ஸுக்கு தெரியும். ஓகேங்களா? அகைன் என்டர் குடுத்தீங்கன்னா கீழ வந்துரும். நெக்ஸ்ட் என்ன பண்ணணும்னா, எனக்கு வந்து ஃப்ரீக்வென்சி டேபிள்ஸ் தான் தேவை. ஸோ டேபிள்ஸ் எந்த வேரியபிளுக்குன்னா, என்னோட டேட்டா செட்ல செக்ஸ்ன்ற ஒரு வேரியபிள் இருக்கு. ஓகேங்களா? ஸோ அதே நான் குடுத்துட்டு செமிகோலன் குடுத்துட்டு அந்த ஃபங்ஷன முடிச்சிடுறேன். லாஸ்ட் வந்து ரன்னுன்னு தரேன். ரன் குடுத்தனா தான் இங்க வந்து ரன் ஆகும். செமிகோலன். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ பைத்தான், ஆர்லலாம் பார்த்தீங்கன்னா பிரிண்ட்டு. ஸோ அந்த மாதிரி வரும். இங்க வந்து ரன் குடுத்துட்டு, இங்க என்ன பண்ணணும்னா, சார்ஸ்ல இப்போ ஒரு ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 3 லேயர் ஆஃப் ஃபங்ஷன்ஸ நீ டைப் பண்ணிக்கிறீங்கன்னா, அது எல்லாமே காப்பி பண்ணி ரன் பண்ணா மட்டும் தான் ரன் ஆகும். சரிங்களா? ஏன்னா நம்ம வந்து அங்கங்க ஃபங்ஷன்ஸ முடிக்கிறோம். செமிகோலன் வச்சு முடிக்கும்போது அந்த ஃபங்ஷன் அல்காரிதம் என்ன நெனச்சுக்குன்னா, இந்த ஃபங்ஷன் இதோட ஓவர் ஆயிடுச்சு அப்படின்னு தான் நெனச்சுக்கும். ஸோ என்ன பண்ணணும்னா, அகைன் இந்த 3 ஃபங்ஷனையும் செலக்ட் பண்ணிட்டு, இங்க மேல பார்த்தீங்கன்னா ரன் இருக்கும். அந்த ரன்ன குடுத்தீங்கன்னா, உங்களுக்கு அவுட்புட் வரும். ஃபார் எக்ஸாம்பிள் என்னுடைய டேட்டா செட்ல ஃபீமேல் வந்து 47.37% இருக்காங்க. மேல் பார்த்தீங்கன்னா 52.63% இருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இப்போ தான் நம்மளுடைய சாஸ் கோர்ஸை வந்து நம்ம ஆரம்பிச்சிருக்கோம். ஃப்ரீயாவே எப்படி சொல்லி தரலான்ட்டு. அதுவும் கிளினிக்கல் சாஸ், ஸ்டாட்டிஸ்டிக்கலா வந்து எப்படி யூஸ் பண்ணலான்ட்டு சொல்லி குடுத்துருக்கோம். ஸோ இதுக்கப்புறம் வர ஒரு டெஸ்ட்டா நான் அப்லோட் பண்றேன். மறக்காம நம்ம சேனல ஃபாலோ பண்ணிக்கங்க. தேங்க் யூ.